நீங்கள் பாடுபடுறீங்க. எனக்காக ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் முதல்ல வணக்கம் சொல்லணும். ஆனால் என்னுடைய வயது 86 ஆனதுனால இங்கே எல்லாருக்கும் சிறிய வயசு இருக்கிற ஆளுக்கு வந்தனம் சொல்லக்கூடாது, ஆசைகள் அப்படின்னு தான் சொல்லணும். நான் அதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி எங்குமே எப்போவுமே இந்த மாதிரி கூட்டுறவாக ஒரே பேர் உள்ள ஆளுகளெல்லாம் சேர்ந்து ஒரு நன்மை காரியங்களை நல்ல காரியங்களை செய்து அது கடவுள் சம்பந்தப்பட்டதானாலும் வியாபாரத்தில் சம்பந்தப்பட்டதாலும் தெலுங்கில் சொல்லுவார்கள், மாணவ சேவையை மாதவ சேவா. மக்களுக்கு செய்யும் சேவை கடவுளுக்கு செய்கிறார்கள், தடுக்கிறார்கள். அதுக்காக நீங்கள் முன்னிருந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்குமே இந்த மாதிரி நடக்கிறது கிடையாது. உங்களுக்கு மட்டும் வயதானவனாக ஒரு சின்ன சஜஷன் கொடுக்கணும்னு யோசனை பண்ணுறேன். எல்லோரும் அறிவுள்ளவங்க தான், எல்லோரும் நல்ல எண்ணம் உள்ளவங்க அவங்க தான். அதனால் எல்லோரும் அறிவுள்ளவங்க தான், எல்லோரும் படித்தவங்க தான். அதனால் உங்கள்கிட்ட உங்களுடைய நட்பு கூட்டுறவாக சந்தோஷமாக நீடிக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி எங்குமே பார்த்தது கிடையாது. இது இப்படியே தொடரணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டுகிறேன். யாருமே தெலுங்கில் சொல்வார்கள், అందరూ తెలివైన వాళ్ళు కాదు, అందరూ తెలివి లేని వాళ్ళు కాదు, అందరూ గొప్పవాళ్ళే అనే అభిప్రాయం మీ మనసులో పెట్టుకున్నప్పుడు మీకు భేదాభిప్రాయాలు రాకుండా ఉంటాయి. మీరు ఐకమత్యాన్ని పోగొట్టుకోకుండా చాలా సంతోషంగా ఐకమత్యంతో సేవాభావంతో మీరు అందరికీ కూడా సేవ చేయాలి. ఆ సేవ భగవంతుడికి సంబంధించిందిగా అయినా పర్వాలేదు. పేదలకు వాళ్ళకంతా కూడా చేసి మీరు మంచి పేరు తెచ్చుకొని రాబో దినాల్లో చాలా బాగా ముందుకు రావాలని నేను భగవంతుని ప్రార్థిస్తున్నాను. జై వాసవి, జై బాలాజీ. బాలాజీ